வஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதியார். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். யூடியூப் நேயர்களே, மகர ராசிக்கு விஸ்வாவசு வருடம் 28ஆம் நாள் 11/5/2025 அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது எப்படி இருக்கும் மகர ராசிக்கு என்பதை காண உள்ளோம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 5ஆம் இடத்திலே இருந்த குரு பகவான் தற்போது 6ஆம் இடத்தில் சென்று அமர்கிறார். இந்த 6ஆம் இடத்தில் சென்று அமர்வதனால் எப்படி இருக்கும்? என்னதான் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களை முன்னுக்கும் போக முடியவில்லை, பின்னுக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. 5ஆம் இடத்திலே அள்ளியும் கொடுக்கவில்லை, கிள்ளியும் கொடுக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. ஏனென்றால் இப்போது மாறி இருக்கிற இடம் அற்புதமான ஒரு இடம். 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு நட்பு ஸ்தானத்தில் மிதுன ராசியில் சென்று அமர்கிறார் குரு பகவான் மகர ராசிக்கு. அவரை 2ஆம் பார்வையான கும்பராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசியை பார்வையிடுகிறார் தனது 9ஆம் பார்வையாக. பாருங்கள், மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். உங்களிடம் இருந்த சூழ்ச்சிகள் செய்தவர் அனைவரும் ஓடோடி விடுவார்கள். உங்களை ஏமாற்றியவர்களோ, உங்களுக்கு வஞ்சனை செய்தவர்களோ, உங்களுக்கு துரோகம் செய்த அவர்களே தானாகவே காணாமல் போயிடும். ஏனென்றால் குருவின் பார்வை 2ஆம் இடத்துக்கு பதிகிறது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியும் பார்வையிடுகிறார். இது அற்புதமான ஒரு இடத்தை குறிக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையும், 10ஆம் இடமான துலாம் ராசிக்கு குருவின் பார்வையும், 2ஆம் இடம் கும்பராசி குருவின் பார்வை பதிவது சிறப்பானது. குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். சிறப்பான ஒரு இடங்களை குரு பார்ப்பது 7.5 சனியில் உள்ள உங்களை தாமரை பூ தண்ணீர் எப்படி தத்தளிக்கிறதோ அதுபோல இருந்த உங்களுக்கு இது சிறப்பான ஒரு காலமாக அமையப் போகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை ராசி அதிபதி சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்திருந்தாலும் இது 7.5 சனி, பாத சனி என்று கூறுவார்கள். தற்போது ராகு பகவானும் வந்து அங்கே இணைந்திருக்கிறார். இப்போது குருவின் பார்வை இருவரையும் பார்வையிடுவது நல்ல ஒரு யோகம். பண வரவு அதிகரிக்கும். தனஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் தனம் அதிகமாக வர தொடங்கும். சில தட்டுப்பாடுகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு புதிய பதவி. நீங்கள் நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் சரி, நீண்ட நாளாக ஒரு பிளாட் வாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக ஒரு காரோ அல்லது பைக்கோ வாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாலும் சரி, நீண்ட நாளாக ஒரு நல்ல உத்தியோகத்தில் சென்று அமர வேண்டும் என்று இருந்தாலும் சரி, இது அனைத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த குருவின் பார்வை மகர ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பதிவது நல்ல ஒரு ஆதாயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகின்ற ஒரு காலமாகும். இதுவரை தொழிலில் நஷ்டத்தையே பார்த்து வந்த நீங்கள் தனஸ்தானம், பொதுவாக தனஸ்தானம் என்பது ஜோதிடத்தில் பணத்தை குறிக்கிறது. அந்த பணத்தை குறிக்கின்ற இடத்திலே குருவின் பார்வை பதிவது நல்ல ஒரு யோகத்தை அள்ளி தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகுவும் இருப்பதனால் ராகுவையும் குரு பகவான் வந்து சனியையும் பார்வையிடுவது நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம். உயர்ந்த ஒரு அந்தஸ்து பதவியில் அமரப் போகின்றார்கள். அரசாங்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட்டு அதிலிருந்து நீங்கள் சென்று அமர்கின்ற ஒரு காலம் வந்து விட்டது. நீண்ட நாட்களாக ஒரு ஏதாவது தொழில்துறையில் லாஸ்ன்னு சொல்லி நஷ்டத்தையே என்ன 7.5 சனி இல்லையா, ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 6-7 வருடங்களாக 7.5 சனி பிடியில் இருக்கிறீர்கள். அதில் இருந்து மீண்டு வருவதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். பண வரவு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் தரும், நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்கள் பேச்சை கேட்பார்கள், வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். உங்களுடன் இருந்து சூழ்ச்சியை செய்து உங்களை முன்னேற விடாமல் தடுத்தவர்கள் இடுக்கிற இடம் காணாமல் தெரிந்து ஓடி ஓடி விடுவார்கள். உங்கள் ஏமாற்றி வந்தவர்கள் உங்கள் இப்போது இடம் தெரியாமல் ஓடி விடுவார்கள். வழக்குகள் உங்களுக்கு வெற்றி தரும், கொடுக்கல் வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும், பண தட்டுப்பாடு நீங்கி கடன் சுமை நீங்கும். நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ புதுசாக தொழில் தொடங்கலாம், வெளிநாடு சென்று வர வேண்டும் என்றால் அதற்கு சென்று வரலாம், திருமண தடை விலகும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது ஒரு நல்ல யோகம். அதிர்ஷ்டத்து மேல் அதிர்ஷ்டம் வந்து உங்களை அள்ளி அள்ளி திக்குமுக்காட வைக்கின்ற ஒரு காலமாக அமைச்சு விட்டது. ஏனென்றால் பாத சனியில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த குருவின் பார்வை பாத சனியின் தாக்கத்தை விரட்டி அடித்து நல்ல ஒரு லாபத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக கண்ட கனவு அனைத்தும் பலிக்கப் போகிறது. ஐடி துறையில் உள்ளவருக்கும் சரி, வாகனத்துறையில் உள்ளவருக்கும் சரி, இரும்பு சம்பந்தப்பட்ட, மர சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட, ஆட்டோ துறை, எலக்ட்ரிக்கல்,
இதுவரை கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் உள்ளவர்களும் பூமி சம்பந்தமானவர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். புகழ்பெற்ற மருத்துவராகவும் புகழ்பெற்ற ஆசிரியர்களாகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களாக திகழக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு இப்போது கூடி வருகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. கண்ட கனவு பலிக்கப் போகிறது, நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது, கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, குருவின் பார்வை 10ஆம் இடத்தை பதிவதும் 12ஆம் இடத்தை பெறுவதும் மறைமுக, ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் மறைமுக எதிர்ப்பு வருகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் மறைமுக சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டாலே கூட இருப்பவர்களே உங்களை குழி தோண்டி கொண்டிருப்பவர்கள் தானாகவே விலகி வேண்டாம். 12ஆம் இடத்தை குரு பார்வைனா யார் யார் செய்தார்கள், எதனால் நாம் போன தேர்தலில் தோற்றோம், ஏன் தொழிலில் நஷ்டம் அடைந்தோம், ஏன் நமக்கு கஸ்டமர் வரவில்லை, ஏன் நமக்கு பண விரயமாகிறது என்பதை இப்போது நீங்கள் கண்டு இனம் கண்டு அவர்களை ஒதுக்கி ஒரு நல்ல வழியில் செல்வதற்காக உங்களோட புதிய நண்பர்களும் மகான்களின் நட்பும் பெரிய மனிதர்களின் நட்பும் கிடைக்கப் போகிறது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரப்போகிறது. வெளிநாட்டில் சென்று நல்லா சம்பாதிக்க போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. தொழில் நல்ல பணம், புதிய புதிய ஆர்டர்கள் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்க போகிறது. நீங்கள் வங்கியில் லோன் எதிர்ப்பதால் அது கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணங்கள் வசூலாக போகிறது. நீண்ட நாள் கனவு அனைத்தும் பலிக்க போகிறது. மகர ராசி என்பர்களே, இந்த குருவின் பார்வை சொல்ல முடியாத அளவுக்கு உங்களை 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் தனஸ்தானத்தை பார்ப்பது பொன் பொருளை அள்ளி தருவது மட்டுமல்ல, பதவி அள்ளி தருவது மட்டும், புதிய வீடு கட்டி அதில் உங்களை அமர்த்தி அழகு பார்ப்பது மட்டுமல்ல, புதிய உயர் பதவியில் உங்களுக்கு அரசியல் ஒரு உயர் பதவி கொடுத்து உங்களை அதில் அமர வைத்து அலங்கரிக்கப் போகிறது இந்த குருவின் தனப்பார்வையும் 10ஆம் பார்வையும் 12ஆம் பார்வையும். யூடியூப் நேர்களே, மகர ராசிக்கு அடித்தது அதிர்ஷ்டம் யோகம். இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அள்ளி அள்ளி கொடுக்கின்ற காலம் வந்துவிட்டது. குருவின் பார்வை கோடி நன்மை. நன்றி நன்றி நன்றி.